வந்தவன் அனைத்து நஷ்டமிட்டு வந்தானுல்ல. இந்த பெண்ணை பார்த்தால் என்ன நஷ்டமாகுதுக்கு தெரியுமா? ஆம்பளை தாண்டா நஷ்டமா தெரியுது. வாங்க குப்பமுத்து அஞ்சனாமை அப்படியே சொல்லுகிறது. இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே 3 திருமணம் நடந்திருக்கிறது. 3 கணவன் திருமணம் நடந்திருக்கும் பொழுது நம்மை தேடி எதற்காக வந்திருக்கிறார் என்று நீ கேள். ஏனென்றால் என் சிங்காரியை தவிர நான் எவளையும் பார்ப்பது கிடையாது. நான் என்னத்த சொல்லுவேன்? நான் ஏது சொல்லுவேன்? நான் பேனா உம்பேனா பாருங்க, எனக்கு 3 புரிச்சு கேட்டாயாடா? முத புரிச்சு சரியில்லை, சாக்கம் சரியில்லை. அதுதான் உங்களுக்கு தெரியாதா? அது கைகால விரல நீளம் அல்லையா? என்னடா ஏன் நீ அழுகிற? என்னம்மா தெளிவா சொல்லுமா? அழுகிறேன். அதனால பார்த்தேன் இதுக்கு கடல் உள்வாங்குது, சரிப்பட்டு வராதுன்னு அதோட அவனை கொண்டு விட்டேன். கொண்டு விட்டியா? ஏம்மா கணவனை கொண்டு விட்டியா? ஆமா சாமி. சரி, அவன் போயிட்டு அந்த 2வது கணவன் என்ன செய்யறான்? இன்னொரு புருஷன். அவன் எந்த நேரம் பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அமுக்கு அமுக்கு அமுக்குன்னு. என்னது அமுக்குன்னு? அமுக்குன்னு இல்ல, பெருசா அமுக்கு அமுக்குன்னா நான் என்ன செய்ய? ஆமா, ஒரு அளவா வெடிச்சிருச்சு. அட எதையா அந்த ஆளுக்கு என்ன ஓதத இருக்கானா இல்லையா? இல்ல. 3வது புருஷன் என்னமா தான் போயிட்டானாம்டா? 3வது புருஷன் நான் தான் சொன்னல, நான் சோறு இல்லாம கூட இருப்பேன், ஆனா நான் என் புருஷன் இல்லாம இருக்க மாட்டேன். நாட்டுக்கு உன்னை போல் பத்தினிகள் தான் தேவை. ஆச்சாரி, பத்தினின்னா என்னைய மாதிரி ஒரு பத்தினியை யாரும் பார்த்திருக்க முடியாது. பார்த்தாலே தெரியுதம்மா. எனக்காக தான் பாத்தீங்கன்னா மதுரையில கண்ணகி சிலைக்கு அடுத்து எனக்கு செல வைக்கிறேன்னு இருக்காங்க. அப்படியா? ஆமா பாருங்க சாமி. சரி, இந்த புருஷன் இன்னும் அவன் அநியாயம் தாங்க முடியல. அவன் கொத்தனாரு. என்னாரு? என் புருஷன், இன்னொரு புருஷன், 3வது புருஷன் கொத்தனார். சரி, யாரையா வைத்தறிச்சல கேட்க கொத்தனார்னா களவு வட்டிருக்கும்டா. ஏன்டா நீ அவசரப்படுகிறாய்? சரி, போனா போகுது. இந்த 2 பேரு போய் மிச்சத்தை தாங்க முடியல. போய் கொத்தனாரோட நினைச்சு நம்ம போய் சேர்ந்து குடும்பம் நடத்துவோம்னு போனா அந்த மனுஷன் ஓட்ட கடை இடையெல்லாம் சப்பு சப்புன்னு கலவையை போட்டு அடைக்கிறியா. சரி, அதான்டா அடிச்சிருக்குது. நேரம் என்ன செஞ்சா? சப்புன்னு கலவையை தூக்கி அடிச்சிட்டியா. அப்புறம் என்ன செஞ்சா? மட்டப்பழைய போட்டு சரி பண்ணாங்க. சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் தூக்கு குண்டு ஆட்டிட்டால குண்டு, அந்த குண்டை வச்சு அளவு எடுக்கிறாங்க. அப்புறம் இந்த மணி அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அதை போட்டு தடவு தடவு தடவு. இதே பழக்கமா இருந்தவன் என்ன செஞ்சிட்டேன்? ஒரு நாள் நான் படுத்திருந்தேங்க, என் ஓட்டை இழிச்சு போட்டு அடைச்சிட்டேங்க. என்ன கொடுமை செஞ்சிருக்க? அதோட சரி, 8 உதச்சஞ்சாமி எங்க உதச்சானே தெரியல, அடிபட்டாத்தோட வச்சு. நீ அடுத்து 4வது புருஷன் கிடைக்கிறானு கொஞ்சம் மையின்னு இருந்தா வசியம் இருந்தா தாங்க சாமி. 4 பேர் சொன்னாங்க, சாமி நல்ல வசியம் பண்றதுக்கு மருந்து கொடுப்பாரு, 4வது புருஷனாச்சு நீ சொல்றதுக்கு ஊம் போடுவாரு. 4வது ரூம் போடுவாரு, ஊம்பு போடுவாரு. 4வது புருஷனாச்சு எனக்கு ரூம் போடுவாரு, நான் சொல்றதுக்கு ஊம் போடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. சாமி நல்ல வசியம் வந்து தருவாராம். இங்க ஆளை பார்த்தா
அப்படி தெரியலையே சாமி கொஞ்சம் திருப்புங்க ஆளு வளர்த்தியா பொம்பளை இருக்கு மூஞ்சில முழிக்கிறது கிடையாதம்மா அடே அப்பா சொல்லிக்கிட்டாங்க ஏமா ஆளு சாமி நல்லா வளர்த்தியா இருக்கு எல்லாமே 3 பேர் போயிட்டாங்களா 3 பேர் போயிட்டாங்களா ஆமா ஆமா போயிட்டாங்க இப்ப 4வதா நீங்க கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணுவேன் என்னத்தம்மா நான் கொடுக்க போகுது இல்ல சாமி வசிய மருந்து கொடுத்தீங்கன்னா அதாவது 4வது புருஷன் ரெடி பண்ணுவேன் எதற்கு அதிசயம்மை யாராவது நீ பார்த்திருக்கிறியா இருக்கிறார் ஒரு ஆள் ஆமா சார் இருக்காரா இருக்கார் அது எப்படி பணம் காசெல்லாம் ஏராளமா வச்சிருக்கானா அத்தாடி மீசெல்லாம் இத்த தண்டி சரி அண்ணா ஏடு எடுத்து பார்க்க மாட்டேன்ற ஆஹா அவன் உன்னை விரும்ப மாட்டான் ஆனா நீ அவனை விரும்புகிறாய் ஆமா சாமி அவனை வசியம் செய்ய பணம் காசெல்லாம் வச்சிருக்காரு ஆளு பல்கா இருக்க மனுஷனை விடலாமா வளைச்சு போறது இல்ல அதனால கொஞ்சம் வசிய மருந்து கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அந்த ஆளை வளைச்சு போட்டுருங்க சரிம்மா கண்டிப்பா நான் தாரேன் சரிங்க உன் கதையை கேட்டோன்னே எனக்கு அழுகு வந்துருச்சு ஐயோ அவன் ஓட்டைய போட்டு அடைச்சிட்டே சாமி ஓட்டைய போட்டு வேண்டாமம்மா ஐயோ சிமுட்டை போட்டு அடைச்சிட்டே சாமி பாப்பா நல்ல வேளை அவன் கொத்தனாருக்கு கண்டி சரியா போச்சு போர் போடுறவனா இருந்தா என்ன இருக்கும் சரி சாமி கொஞ்சம் வசிய மருந்து கொடுங்க அந்த ஆளை வசியம் பண்றது உன் பரிதாப நிலையை பார்த்தால் உனக்கு நான் இனாமாவே செய்யணும் போனது தெரியுது ஏனலமோ அழுகாம இருமா மந்திரத்தெல்லாம் நான் மறந்துடுவேன் சரிங்க உன் கொடுமையை பார்த்தால் நான் சொல்வது போல் நீ கேட்க வேண்டும் சரிங்க சாமி நான் சொல்ற மாதிரியே நீ செய்வியா நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யறேன் சாமி பக்கத்துல வாமா நீங்களுமா சரி கைய தூக்கி ஆமா பாதாள பைரவியை கும்பிடம்மா தாயே பாதாள பைரவி தாயே பாதாள பைரவி அந்த பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு வசியமாக வேண்டும் ஆமா அம்மா கீழே வாருமா அளவு சரியா இருக்குமா என்ன சாமி இட்ட தண்டியில கையில புடிமா அரைமூடியா இருக்கு கையில புடிமா யார் உங்களுக்கு சாமி இல்லம்மா பாத்தீங்களா உங்க பழக்க வழக்கம் சரியில்லை உங்களத கையில பிடிக்க சொல்றீங்க பக்கத்து வீட்டுக்காரனா வசியம் செய்யணும் கையில ஆமா 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 நான் கூட சாமி இத கையில பிடிக்கணும் போல அப்படியே போய் 3 சொட்டு மூத்திரம் அடிச்சு கொண்டு வா என்னங்க சாமி 3 சொட்டு ஆமா எனக்கு வேற 1/2 லிட்டர் வரும் இப்பதான் போயிட்டு வந்து யா அங்கங்க போய் என்னத்த பண்றது எங்கி நாக்குல அழுக்கு எடுத்துக்க நான் நாக்குல கொஞ்சம் அழுக்கு எடுத்து போட்டுக்க கம்கட்ல கொஞ்சம் அழுக்கு எடுத்து போட்டுக்க நான் அப்புறமா தனியா தயாரா இருக்கா இருக்கு சாமி என்னம்மா மஞ்சள் கலரா இருக்குது என்ன சாமி செய்யறது கொஞ்சம் வெயில சூடு புடிச்சிட்டு ஒரு மாதிரி சரி இளநீ குடிக்க சொல்லி பக்கத்துல வா ஏமா வாமா என்னம்மா அங்க தொடாதம்மா பார்த்தா கொஞ்சம் தள்ளி நில்லு நீட்டு மூத்திரத்தை சாமி உங்களுக்கு பொம்பளைல சுத்தமா பிடிக்காது அறவே பிடிக்காது ஓடுறா அந்த வசிய மூலிகை 1 2 3 போட்டாச்சா நல்ல மூத்திரத்துல மை போல் ஆக்க வேண்டும் சரிங்க சாமி எப்படி கரப்ப நல்லா கரைக்கணும் மூத்திரத்துல கரைக்கணும் எப்படி கரப்ப தெரியல நான் இதுவரை கரைச்சதே இல்லையே எல்லாம் முழிச்சாவே பொத்துட்டு நான் அத கேட்கல இந்த மூலிகை எப்படி கரப்ப தெரியல சாமி சொல்லி கொடுங்க எப்படி கரைக்கணும் கையில என்ன அளவு என்ன சைஸா தெரியுது அது ஆமா சாமி உரல் மாதிரி இருக்குதா உரல் மாதிரி இருக்குதா ஆமா சாமி உரல் மாதிரி இருக்கு நல்லா பாருமா உரல் மாதிரி இருக்குதா உரல் மாதிரி இருக்கா இல்ல சாமி என் உரல் காட்டி கொஞ்சம் சின்னதா இருக்கு இத காட்டி கொஞ்சம் பெருசு சரிமா உரலுக்கு என்ன தேவை உரலுக்கு உலக்க தேவை சாமி இந்த உலக்க சரியா இருக்குமா என்ன சாமி இத்த தண்ணியில தூக்குறீங்க ஏமா நான் சொல்ற மாதிரி செய்யுமா வீட்ல போய் இதெல்லாம் நீ செய்யணும் சரிங்க சாமி ஆமா சாமி இத காட்டி கொஞ்சம் பெருசு உரலுக்கு இதுல எந்த அளவு தேவையோ நீ தேர்ந்தெடுத்து உரல்ல சேரு சாமி இத காட்டி கொஞ்சம் பெருசா இருக்காதா அத நீ வீட்ல போய் பாருமா என்கிட்ட இருக்கிற கோல் அவ்வளவுதான் மந்திர கோல் சரி எந்த அளவு சரியா இருக்கு நீ பார்க்காத எந்த உங்க கோலை தூக்க முடியல மந்திர கோல் அப்படித்தாமா இருக்கும்
கணக்கா இருக்கும் போல இருக்கா? சரியா சேர்ந்துருக்குதாம்மா? சேர்ந்துருச்சு சாமி, சேர்ந்துருச்சு சாமி. இப்ப நான் சொல்ற மாதிரி என்ன பண்ற? சரிங்க சாமி. நங்கு நக்கடின்னு 4 இடி இடி. சரிங்க சாமி. நங்கு நக்கடி நங்கு நக்கடி நங்கு நக்கடி. இப்ப பாருமா மைபோல் ஆகி விட்டதா? ஆமா சாமி. உடனே வீட்டுக்கு போய் நாட்டு கோழி வாங்கி அடிச்சு சரிங்க சாமி. அந்த கோழி குழம்புல சேர்த்து கொடுத்துரு. சரிங்க சாமி. அவன் சும்மா ஒரு சொட்டு நக்குனா போதும். சரிங்க சாமி. வேற மந்திரவாதி மாதிரி நான் கிடையாது. சரிங்க சாமி. மலையாள மாந்திரியவாதி. சரிங்க சாமி. நிறையவெல்லாம் கொடுக்காத, சும்மா ஒரு சொட்டு நக்குனா மதிமைங்க உன் பின்னால் வந்து விடுவான். சரிங்க சாமி. நீ போறதான் போற, உனக்கு நான் என்னமா செஞ்சிருக்கிறேன். நீ ஊருக்குள்ள போய் சரிங்க சாமி. உன் தோழிகள்ட்ட எல்லாம் சொல்லு. சரிங்க சாமி. ஊருக்கு என்னமா குழு பொம்பளை எல்லாம் மகளிர் சுய உதவி குழு இருக்காமே. ஆமா சாமி. அந்த குழு தலைவியா நீ? ஆமா சாமி. எல்லா குழு தலைவிட்டையும் போய் சொல்லி, சரிங்க சாமி. இந்த வசியம் வேணும்னா ஆம்பளை வசியம் பண்றத மைய நான் தர்றான்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. சரிங்க சாமி. போய் நீ உனக்கு விருப்பப்பட்ட. எனக்கு சந்தேகம் சாமி, இந்த மை கோழி குழம்புல கலந்து குடுக்கணும்ன்றீங்க. ஆமா. இது வசியம் ஆகலைன்னா என்ன செய்யறது? ஆகலைன்னா என்ன செய்யறது? என்னம்மா சந்தேகப்படுறாயா? எனக்கு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இத முதல்ல உங்களுக்கு கொடுக்குறேன் சாமி. என்னது? ஆமா சாமி. இத நான் வாங்கி என்ன பண்றது? நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க வசியம் ஆயிருவீங்க சாமி. டேய், முதல்ல உங்களை வச்சு நம்ம பார்க்கணும்ல சாமி. ஏம்மா என்னம்மா வரம் கொடுத்திருந்தடியில கை வச்ச மாதிரி? அப்புறம் சாமி இதை யார்கிட்ட நான் பயன்படுத்துறது? நீ யாரோ ஒரு மீசக்காரன் இருக்கிறான்னு சொன்னீல்ல, ஆமா, அவனை கூட்டிட்டு வந்து நக்க விடமா சரியா போயிடும். இல்ல சாமி, முதல்ல உங்களை நக்க விட்டாதான் சரிப்பட்டு வரும். குப்பமுத்து, எனக்கு சந்தேகமா இருக்கு, முதல்ல நீங்க நக்குங்க. டேய் குப்பமுத்து, எப்படிடா புரிய வைக்கிறது? டேய், காசு கொடுத்தல வாங்குனீல்ல? ஆமா. ஏய் யாரு? எனக்கு இது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு தெரியல, இவரை நக்க சொல்லு சாமி. ஒரு தடவை நக்குங்க சாமி. இது எப்படி இருக்குன்னு தெரியுது சாமி. ஏன் சாமி நீங்க நக்குனதே இல்லையா? உங்களுக்கு நக்க தெரியாதா? இறக்கப்பட்டு செஞ்சதுக்கு இதாடா கேதி? செய்வார். இது அந்த மீசக்காரனுக்கு வசியம் செய்ததம்மா. சாமி, அந்த ஆளு வசியம் என்கிட்ட மடங்குவாரு அப்படின்னா இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல நீங்க இது பண்ணுங்க. இல்லையம்மா, நீ ஒரு நக்கா நக்கிடுவ சாமி. ஒரு நடக்க சாமி, நீங்க மட்டும் ஆசைப்பட்டா சாமி வர. இதுக்கெல்லாம் காரணம் நீதானடா. என்கிட்ட சேர்றதுக்கு முன்னாடி பூசாரியை தேடி போய் நீ இந்த சோழி எல்லாம் பார்த்து விட்டா எப்படி போற? குப்பமுத்து போ சொல்லடா. போம்மா. நமக்கே இந்த நிலையா இருக்குது. எவ்வளவுடா கிடைச்சது இன்னைக்கு? பார்த்தாயாடா குப்பமுத்து? உழைத்து சம்பாதித்தால் இவ்வளவு பொன் பொருள் கிடைக்குமா? மாந்திரிகத்தின் மகிமையை பார்த்தாயா? மக்கள் அனைவரையும் முட்டாளாக்கி நாம் சம்பாதிக்க வேண்டும். மாந்திரிகத்தை பயன்படுத்தி பொன்னும் பொருளும் கிடைத்து விட்டது. டேய், என் மனைவி ஜெகதால சிங்காரியை பார்த்து விட்டு வருகிறேன். எப்போது என்னோட மயானத்துல இருக்கீங்க? ஆமா. எனக்கு தெரியுமா இப்ப கல்யாணம் பண்ணீங்க? அந்த இளவெல்லாம் ஏற்கனவே ஆகிவிட்டது. அம்மா ஒரு தடவை கூட என்ன காட்டினது? ஏற வரும்பொழுது காட்டுகிறேன். சரி குருதேவா. போய் வரட்டுமா? என்ன மயானத்துக்கு ஒரு பொண்ணு விரவுக்கு வருது அப்பப்ப. வரட்டுமே. அந்த பொண்ணை பார்த்தனே எனக்கு ஆசையா இருக்குது. கல்யாணம் பண்ணுங்கிற ஆசை. கல்யாணம் பண்ணி என்ன செய்ய போகிறாய்? எல்லாம் எப்படி செய்வாங்க, எப்படி என்ன செய்வாங்களோ அதே. புல்லா பூச்சிக்கு எப்படா கொடுக்கு முளைச்சு? அச்சே, கை தண்டி இருக்குது. என்ன சொல்கிறாய்? நீசா, நீ ஆம்பளை ஆயிட்டியா? அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? வர்றவங்களுக்கெல்லாம் குளுக தெரியுங்க, மை தெரியுங்க, திருநீர் தெரியுங்க. எனக்கு ஏதாவது கொடுங்க. கொடுத்தா நான் போட்டு பார்க்கறேன். எங்க போய்? நான் பொம்பளை மேலதான். ஓஹோ, சரி. அந்த பொம்பளை ஒண்ணு நிமிந்து பாக்குதா? இல்லையே, பாக்காதடா. ஏன்? உன் உருவத்தை பார்த்தா எந்த பொம்பளையும் விரும்ப மாட்டா. உனக்கு பொம்பளை வேணும். எறாமைய குப்பமுத்து பைய வாங்கிட்டு போய் உனக்கு அந்த விறகு இருக்க பொம்பளை மேல அப்படி கூந்தல தடவி விடு. மதி மயங்கி வந்து விடுவா. இன்னைக்கு அவ வரலனா ஊருக்குள்ள போ. உனக்கு விருப்பப்பட்ட பெண் இது. எவன் பொண்டாட்டி வேலைமா தடவி விடு. சரி. மதி மயங்கி வந்து விடுவா. சரி. அதே கெதி என்று மட்டும் கிடக்காது. ஓம் கிரீம் அகிம் மகிம். போய் வரட்டுமா? போயிட்டாங்க. பொண்ணு
பொன்னும் பொருளையும் கொடுத்து என் சிகஜால சிங்காரியிடம் சொல்லிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். போய் வரட்டுமா? சென்று வருகிறேன் சிங்காரியை தேடி. கடிச்சிருச்சு. என்ன மண்ணப்பாம்பா? மண்ணப்பாம்பு அவனே தான் கடிக்கும். என்ன இது கடிக்குது? குருநாதர்கிட்ட திருநீர் கடிச்சிருச்சு. ஆமா. அந்த பொண்ணு வந்த உடனே நான் போட்டு பார்க்கணும். என்னத? சும்மா போட்டு பார்த்தாத்தான். என்னத போட்டு பார்க்குறேன்? குருநாதரே அந்த பொண்ணு மேல போட விட சொல்லியிருக்காரு. அப்படியா? இன்னைக்கு வருமா? எப்பவும் வரும். வாரம் வரும். வாரம் வர்றதுனால தான். சரி. ஏதோ சத்தம் கேக்குதா? அந்த பொண்ணு வர்ற மாதிரி தான் நினைக்கிறேன். சரி வரட்டு பாப்போம். மச்சான பாத்தீங்களா இந்த மலவாழ தோப்புக்குள்ளே? மச்சான பாத்தீங்களா இந்த மலவாழ தோப்புக்குள்ளே? வெயிலத்தா கொஞ்சம் நீ பார்த்து சொன்னா வந்தார காரலியே மச்சான பாத்தீங்களா மலவாழ தோப்புக்குள்ளே? ஏங்க பொட்டிக்காடு ஏங்க சாமான பார்த்தா காலங்காத்துல போய் சாமான வச்சேன். காலையில போய் அதை பாப்பேன் யாராச்சும். நீ ஏன் அத ஒண்ணே யாரே பார்க்க சொன்ன? சிவசிவா அதெல்லப்பா. ஏ விட்டு புருஷ பாத்தியா? புருஷனா பல்லு வளர்க்குற புருஷா? பல்லு வளர்க்குறதா பெயிண்ட் அடிக்கிறதா? என்ன வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறது பல்லு வளர்க்குற புருஷா சொன்னேன். நம்ம புருஷங்கிற அது இல்லப்பா. சரி எஜமானு. அது ஏ வீட்டு எஜமானு பாத்தீங்களா? உன் வீட்டு எஜமானா? உன்னையே பார்த்தா பார்க்குறேன். உன் வீட்டு எஜமான எங்கே நான் பார்க்கறது? அட ஏ வீட்டு புருஷனை பாத்தியா? புருஷனையா? எந்த புருஷனை? அட பாவி, ஏ புருஷன் ஒரே புருஷன் ஒத்த புருஷன். சொந்த புருஷனா? ஆமா. தாலி கட்டின புருஷனா? தாலி கட்டின புருஷன், தொட்டு தாலி கட்டின புருஷன், ஒரே புருஷன், ஏன் புருஷன், சொந்த புருஷன். நான் வரதட்சணை கொடுத்தா சொந்த புருஷன் சொல்லவுமா? அட தாலி கட்டின புருஷன் என்னன்னு சொல்றது? அத சொல்லு. பாத்தியலா? ஏமா பாத்தியலா? பார்த்தலாம் எப்படிமா இருப்பார் அவரு? ஏப்பா தம்பி விஜய், நீ பார்த்தா யாருன்னு தெரியாதா? ஏமா அக்கா நீங்க பாத்தியலா? ஏமா உன் புருஷனுக்கு எதுவும் அடையாளம் இருக்குதா? எங்கப்பா அந்த மைசெட்கார தம்பியை காணா? ஏப்பா என் புருஷனை பாத்தியான்னு கேட்கலான்னு பார்த்தா நீ பாட்டுக்கு எந்திரிச்சு போற. அங்க தேடி அங்கிருந்தா கூட்டிட்டு வந்துரு. ஏமா சரி. எப்படி இருப்பார் உன் புருஷன்? புருஷனா எது அங்க அடையாளம் இருந்தா சொல்லு பாப்போம். சொல்லணுமா? ஆமா சொல்லு, அப்பதான் பாப்போம். இந்த அம்பட்டு வளர்த்தி எம்பிட்டு வளர்த்தி? இது ஒண்ணு. சரி. பாரு ஒன்றையா? அம்படி என்ற புருஷன். ஒன்றரை புருஷன்? ஒன்றரை புருஷன். ஒன்றரை புருஷனா? அம்படி வளர்த்தியா? வளர்த்தியா இருப்பாரா? ஆமா. நானே காணா மூணான்னு தேடுறேன். சரி வந்தா சொல்றேன். ஓசகட்ட மனுஷன். ஏய் இவ்வளவு நேரம் அடையாளம்லாம் கேட்டுட்டு வந்தா சொல்றேன்னா வந்தா ஏமா அது மாதிரி வந்தா தான் சொல்ல முடியுமா? யார் ஆளு வந்தா சொல்றான். யார் ஆளு வந்தா சொல்லு தேடி பாருமா. யார் வேற ஆளு வந்தா சொல்லிப்படாதயா. ஒன்றரை புருஷன் தானே? ஆமா. இப்ப நீங்க யாரு பாக்க? ஏனே சரவணா நீ பார்க்கலையா? அவங்க மேகலி பார்க்க மாட்டேன். அதுதான் பார்க்கல. ஆமா. இப்ப யாருமே பார்க்கலங்கற. இந்த வழியே கடி தேடி போய் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஒன்ன மாதிரி நினைச்சியா? அது பொண்ணு வந்துருச்சு. பொண்ணா? சிகரா சிகரா நிக்கிது பாரியா? சிகர் இதான் விறகு பொறுக்க வர்றதா? பேட்டு புல்லாடி ஒன்று புல்லாடி. யாரையா நீ? ஆம்பளை ஆம்பளையா? ஆம்பளைங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பான் கார்டு, ஏடிஎம் கார்டு இருக்கு. என்கிட்ட லோன் வாங்குறதுக்கு எத்தனை கொடுத்துருக்கியா? ஒரு வயலும் கொடுக்க மாட்டீங்க. என்ன டெபிட் கார்டு ஆர்டர் போட்டிருக்கேன். இத்தனை வச்சிருக்கிறேன். எது லோன் கொடுத்தாங்களா? வாங்கத்தான் பாக்குற, ஒருத்தரும் கொடுக்க மாட்டீங்க. ஒருத்தரும் கொடுக்கலையா? அதை யாரையா கேட்டா? அதெல்லாம் இல்ல. நீ ஆம்பளைங்கறியல்ல, என்ன அத்தாச்சி தான் வச்சிருக்கேன். தாளக்காரன் மிருதங்காரன் தாளக்காரன் வச்சிருக்கிறேன். மிருதங்காரன் பாவம் அப்பராணி. தாளக்காரன் வச்சிருக்கிறேன். அதனால பெரிய கலகம் ஆகி போச்சு. அத்தடியப்பா அது அத்தாச்சிக்கு அடிச்சிட்டு கிடக்குறாங்க. வேணாம் அந்த அத்தாச்சி இல்லையா? ஆம்பளைக்கு மாதிரி கோவறது. உட்கார. என்ன அடையாளம்? கை தண்டி வச்சிருக்கேன். என்ன அது? மீசை. இதுக்கு பேர் மீசையா?
மைட்டா பால்ல மை பூரா முகரக்கட்டை இருக்கு பேர் மீசி 10 ரூபா டப்பா கழுவி வந்துட்டேன். சேவிங் பண்ணாம வந்தாதே ஏபிஆர்என் 5000 அவதாரம் போட்டுறாரு. ஏற்கனவே கட்டி உனக்கு தெரிந்தலன்னா சரி. ஆமா இங்க என்ன வேலை பாக்குற நீ? எரிக்கிறது புதைக்கிறது. எப்ப நீ அந்தாளா? ஆமா. நீ மட்டும் தான் வந்திருக்கியா? நாங்க 5 பேர். யார் யாரு? இந்தா இவரா? இவர் என்ன வேலை? இவர் என்ன வேலை பாக்குற? அவர்தான் வெளிய சொல்லிட்டு வர்றது. இந்த மாதிரி காரியம் ஆயி போய் திரும்ப சொல்லிட்டு. இந்த மிருதகார தம்பி அவர்தான் கொட்டடிக்கிறவர். கொட்டடிக்கிறவர். இந்த இவரு அவர் வந்து குழி பறிக்கிறவர். அந்த பையன் பாவம் அப்புறானே உட்கார்ந்து. மண்ணு தள்ளுற பையன். நீ என்ன வேலை? நான் எரிக்கிற ஆளு. பாத்தியா? நாங்க எல்லாம் இசைக்குழு. இசைக்குழு. சோ இசைக்குழுயா? இசைக்குழு. ஆமா. சரி. இப்போ வந்து ஏன் விட்டு இத காணன்னு தேடிட்டு திரியற. எதை காணோம்? அதனால நீ பாத்தியா? பார்க்கல. தலியா. ஏப்பா நானே தேடி தேடி பார்க்கறேன் எங்க போனாருனே தெரியல. நான் பார்க்கல. நீ வந்து பார்க்கலன்னு சொல்றீங்க. யாரையும் கூட்டிட்டு போயிட்டாரு நம்ம. பார்க்கல. உன் புருஷன் யாரையும் கூட்டிட்டு போயிட்டாரு நம்ம. நீங்களும் பார்க்கல. ஏன் புருஷன் தான். உனக்கு மட்டும் தானா? எனக்கு மட்டும் தான். ஊருக்கே உன் புருஷன். என்னடா? தெய்வம் மாதிரி. ஏங்க என்ன வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்பா என்னப்பா வேலை செய்யுது. மலையை தூக்கிக்கிட்டு வச்சது மாதிரி வர்றா. வேலை செய்யுது. விரை விட்டது மோனியா? உடம்பெல்லாம் ஒரே வரிக்கி. சொல்லப்பா உடம்பெல்லாம் ஒரே வலி. ஏன் என்னமோ நடந்த கால் ரெண்டு கூட வருதா? சோத்தாலுன்னு வாய ஆங்குதா தலைக்கரனுக்கு மாதிரி. வேலை செய்யுது. கண்ணு மூடுனா கண்ணு தெரிய மாட்டேங்குது. தெரியலையா? ஆமா. ஐயோ என்னன்னே தெரிய மாட்டேங்குது. பெரிய வியாதி இல்ல? ஆமா. என் புருஷனை காண நானே தேடி தேடி பார்த்தேன். சரி. தேடினதுல எனக்கு மயக்கமா வந்துருச்சு. மயக்கம் வந்துருச்சா? ஆமா. எப்படி? வேலை செய்யுது. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா. ஐயோ வேலை செய்யுது. இது எதுக்கு வந்துச்சு? என்னத்துக்கு வந்துச்சு? ஏதோ ஒரு மயக்கம். அது எப்படி வந்தது எனக்கும்? என்னம்மா என்னாச்சு? அவரா? ஏய் அவரியா? நான் அவரை பார்த்துட்டேன். பாத்துட்டியாமா? அவர்தானா? நான் அவரை பார்த்துட்டேன். யார? நீங்களே பார்த்ததில்லன்னு சொன்னீங்களே. ஆமா. நான் இப்ப காமிக்கிறேன். எதை? அட எவுட்டு புருஷனை காமிக்கிறேன். புருஷனையா? நாங்க பார்த்து என்ன செய்ய போறோம்? பாத்துக்கங்க. பாத்துக்கங்க. இதா பாருங்க இவரா? ஐயோ வேலை செய்யுது. என்ன வேலை செய்யுது உனக்கு? இனிமேல உங்களுக்கு வேலை இல்ல. ஏங்க வேலை செய்யுது. என்னையா வேலை செய்யுது? நல்லா வேலை செய்யுது. என்னதியா வேலை செய்யுது? இப்பதான் நாடி நரம்பெல்லாம் வேலை பார்க்க. ஏங்க உங்களை பார்த்த உடனே நான் நோங்குறேனுங்க. நான் இந்த உங்களை பார்த்த உடனே நான் காதலிக்கிறேன். ஐயோ காதலிக்கிறேன். காதலித்தேன் நான் ஊறுகாயாவோட காதலிக்கிறேன். நான் இந்த உங்களை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள என்னது நாயா லவ். உங்களை பார்த்தோன்னே என் மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. ஆமாங்க. அதனால இப்பே கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணியாச்சு. நான் இவங்க தலைமையில ஏறி. எங்க தலையிலயா? எங்க தலையில ஏற வேணாம். உங்க தலைமையில வச்சு நீங்க ஆசீர்வாதம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைங்கயா. வாய்ப்பில்லை. தலைமையில உங்க தலைமையில கல்யாணம் பண்ணி வைங்க. இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது. என் குருநாதர் வரணும். யாரு அந்த நாதரு? ஓ மாமனார். வரட்டு இன்னைக்கு. தண்ணி ஊத்தி நக்கு. வரட்டு இன்னைக்கு.
சிங்காரிய குடிசையிலே காண. சீக்கிரம் கல்யாணம். சிங்காரிக்கு குஞ்சு நான் ரொம்ப பிடிக்கும்னு குஞ்ச கையில உடிச்சிட்டே. ஐயோ எப்படா கல்யாணம் பண்ண போறீங்க? சீக்கிரம் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். குஞ்சுக்கு சேதார வந்துரு போல் தெரிகிறதா? கல்யாணத்தை கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணத்தை கட்டிக்கலாமா? நாளையத்தை கட்டிக்கிட்டு பத்திக்கலாமா இல்ல புள்ள குட்டி பத்திக்கிட்டு கட்டிக்கலாமா? ஏலோ ஏலேலோ ஏலேலோ ஏலாலகடியோ. ஏலோ ஏலேலோ ஏலேலோ ஏலாலகடியோ. கல்யாணத்தை கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் கட்டிக்கலாமா? ஏய் ஏண்டா மயானமா என்னடா இது? யாரடா இது? மருமகளா? மருமகள்னு சொல்ற என் மேல இந்த இடி இடிக்குது. ஓ மை வாங்கிட்டு போய் என்ன பண்ண? ஓ மை போட்டதுனாலதான் இங்க இழுக்குதா? சரி எல்லாம் முடிஞ்சுல்ல. கல்யாணத்து அளவு போய் விட்டதா? சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. என்னடா இந்த அலைச்சாலை இது?